அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை காலையில் பஞ்சமி திதி இருக்குது. இந்த நேரத்தில் சொந்த வீடு வேண்டும் நினைப்பவர்கள், சீக்கிரமாக சொந்த வீடு அமையணும் அப்படி நினைப்பவர்கள்லாம் காலையில் இதை மட்டும் நீங்கள் கடைபிடித்து பாருங்கள். சொந்த வீடு நிச்சயமாக அமையும். செவ்வாய்க்கிழமை காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சுக்கோங்க. ஏன்னா திங்கட்கிழமை சாயங்காலமே நமக்கு பஞ்சமி திதி ஸ்டார்ட் ஆயிடுது. நிறைய பேர் திங்கட்கிழமை சாயங்காலம் பூஜை பண்ணியிருப்பீங்க. சொந்த வீட்டிற்காக நீங்கள் வழிபாடு செய்ய நினைப்பவர்களாம் செவ்வாய்க்கிழமை காலையிலையும் நீங்கள் இந்த வழிபாடு செய்து கொள்ளலாம். ரொம்ப எளிமையானதான். என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு நீங்கள் வாசல் தெளிச்சுட்டு, வாசலை தெளிக்கும் போது எப்போதுமே லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்து தெளித்து விடுங்க. தெளித்து விட்டு கோலம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைக்க முடியுது அப்படின்னா வைங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை இருப்பதனால மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுக்கோங்க. விளக்கேற்றினாலும் ஏற்றிக்கலாம். செவ்வாய்க்கிழமை காலை 6 to 7 இந்த நேரத்தில் செவ்வாய் ஹோரை அந்த நேரம். இந்த நேரத்தில் சொந்த வீடு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வராகிமனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுங்க. இந்த வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னா 5 வெற்றிலையை நீங்கள் வரிசையாக வச்சுக்கோங்க. அல்லது ஒரு வெற்றிலை கூட நீங்கள் வச்சுக்கலாம். 2 வைப்பது அதிர்ஷ்டம், அதனால் 2 வைக்கலாம். 1 அல்லது 2 அல்லது 5 தீபம் வரிசையை வெற்றிலை வைத்துட்டு அந்த வெற்றிலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு 5 அகல் விளக்கு வச்சுக்கோங்க. வைத்துட்டு நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு இன்னொரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. 2 வெற்றிலை எடுத்துகிட்டு அதில் கொட்டாப்பாக்கு வச்சு நீங்கள் 2 வாழைப்பழம் இருந்தால் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதேனும் பழங்கள் இருந்தால் வச்சுக்கலாம். வைத்துட்டு சொந்த வீடு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஏதேனும் ஒரு நைவேத்தியம் சுவாமிக்கு பண்ணிவிட்டு நீங்கள் மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு சொந்த வீடு அமையும். ஒரு 5 ரூபாய் நாணயம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த நாணயத்தை எடுத்து அந்த தீபத்திற்கு முன்னாடி நீங்கள் வச்சுடுங்க. ஒரே ஒரு நாணயம் போதும். இப்போ நீங்கள் 5 தீபம் வரிசையை ஏற்றிருக்கிறீங்க அப்படின்னா நடுவில் இந்த நாணயத்தை வச்சுருங்க. நடுவு விளக்கில் இந்த நாணயத்தை வச்சுருங்க. ஒரு விளக்கு மட்டும் ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த விளக்குக்கு முன்னாடி நீங்கள் அந்த நாணயத்தை வச்சுருங்க. அப்படி இல்லை விளக்குள்ளே கூட போட்டு நம்ம ஏற்றலாம். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வெளியே வச்சுக்கலாம். வெளியே அதாவது அந்த விளக்குக்கு முன்னாடி சொல்கிறேன். விளக்குக்கு முன்னாடி வச்சுருங்க. தீபச்சுடருக்கு முன்னாடி அந்த நாணயத்தை வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு அதில் ஒரு செவ்வரளி பூக்களோ அல்லது செம்பருத்தி இதழோ ஒன்று வச்சுருங்க. வைத்துட்டு வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அந்த நாணயத்தை எடுத்து நீங்கள் வராகிமனுடைய படம் இருக்குன்னா படத்துக்கிட்டே நீங்கள் எப்பயுமே வச்சுக்கோங்க. இல்லை படம் இல்லை அப்படின்னா நீங்கள் காமாட்சி விளக்கு பக்கத்தில் இந்த 5 ரூபாய் நாணயத்தை வச்சுருங்க. உங்களுடைய வேண்டுதல் கட்டாயமாக நிறைவேறும். நீங்கள் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். எப்போவுமே வெற்றிலை தீபம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெற்றியை குறிக்கக்கூடியது. நம்ம எந்த ஒரு பூஜை செய்தாலும் நமக்கு கட்டாயமாக அந்த தீபத்திற்கான நல்ல ஒரு பலன் இந்த வெற்றியை கொடுக்கும். வெற்றிலை கொடுக்கும். இந்த வெற்றிலை தீபங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த வீடு வேணுங்கிறதுக்காக ஏற்றி நிறைய பேர் சொந்த வீடு வாங்கியிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே முருகனுக்கும் உகந்த நாள், வராகியம்மனுக்கு உகந்த நாள், அம்மனுக்கு பொதுவாக செவ்வாய்க்கிழமை உகந்த நாள். அதாவது வராகியம்மன், மாரியம்மன், துர்கியம்மன், நம்ம நிறைய அம்மன் இருக்காங்க இல்லையா, அம்மனுக்கு உரிய தினம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை. அதே போல் முருகருக்கும் உகந்த தினமும் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் பகவானுக்கும் உரிய தினம் செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமையில் நம்ம பூமி சம்மந்தப்பட்டதுக்காக நம்ம வழிபாடு செய்யும் போதும் நமக்கு அது 100% வெற்றியை கொடுக்கும். இப்போ ஒரு இடம் வாங்கினாலும் செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யணும். ஒரு கார் வாங்கினாலும் செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யணும். ஒரு பைக்கு வாங்கினாலும் செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யணும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு சில இடங்கள் வாங்கியிருப்பீங்க, அந்த இடம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அதாவது உங்களுடைய ஜாதத்துக்கு உங்களுக்கும் செட் ஆகிருக்காது, அந்த இடம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தோணும்போது அதை யாரும் வாங்குவதற்காக முன் வர மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணும்போது அந்த இடத்த விற்று நம்ம வேறு ஏதாவது சொத்து வாங்கணும் அப்படிங்கிற பிளானில் இருந்தீங்க அப்படின்னா கூட அது சீக்கிரமாக நல்ல விலைக்கு போகிற மாதிரி உங்களுக்கு விற்று அந்த இறைவன் தருவார். அதாவது நம்ம என்ன கேட்குறோமோ அது செவ்வாய்க்கிழமை என்று நமக்கு அந்த பூமி சம்மந்தப்பட்டது எல்லாமே நமக்கு அது நம்ம வேண்டியபடி நமக்கு கிடைக்கும். இப்போ புதிதாக சொந்த வீடு வாங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் இடத்த வாங்கி போட்டாலும் சரி, இந்த வெற்றிலை தீபம் ஏற்றும்போது அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இரண்டாவதாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது துவரம்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு எடுத்து ஒரு சிவப்பு நிற துணியில் வச்சு முடிச்சு போல் கட்டி நீங்கள் நிலைவாசலில் கட்டி விடுங்க. அப்படி இல்லைன்னா பூஜையில் வச்சு விடுங்க. பூஜையில் வச்சுடுங்க. உங்களுக்கு சீக்கிரமாக சொந்த வீடு அமையும். ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு உரியது துவரம்பருப்பு. அந்த தானியத்தை நம்ம கட்டி வைக்கும்போது, அதாவது சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் கட்டணும். கட்டி நீங்கள் வைக்கும்போது நிச்சயமாக சொந்த வீடு உங்களுக்கு அமையும். பண வரவு அதிகரிக்கும். அதாவது சொந்த வீட்டிற்கான நம்ம வாங்கணுமோ அல்லது கட்டணுமோனா நமக்கு அதற்கு பணம் அதிகமாக தேவைப்படும்.
தேவையான பண வரவை உங்களுக்கு கொடுக்கும். நல்ல ப்ரமோஷனோ ஏதேனும் ஒன்று பண வரவு அதிகரிப்பதற்கு உங்களுக்கு நிச்சயமாக வராகியம்மன் வந்து துணை புரிவாங்க. அதே போல் இப்போ உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிருக்கீங்களோ அல்லது கார் வாங்கணும்னு நினச்சிருக்கீங்களோ அதை கற்பனை பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி வீடு கட்டணும், ஒரு மாடி வீடு கட்டணும், இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெட்ரூம் இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பூஜை அறை அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கற்பனை பண்ணாலே அது நடக்கும் சொல்லுவாங்க. கற்பனை பண்ணுறதெல்லாம் அதிகமாக நடக்கும். அதாவது நம்ம வந்து அந்த கற்பனை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்கமே, அது வந்து நமக்கு காட்சிகள் படுத்த படுத்த நம்மளுடைய மனசுக்குள்ளே உள் மனசுக்குள்ளே நல்லா அது பதிவாயிடும். அது பதிவாக பதிவாக நமக்கு அது நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். நம்ம பாசிட்டிவாக நம்மளுடைய மனசு மாறிடும். ஏதேனும் ஒரு பொருள் வாங்கும்போதும் அப்படித்தான். ஏதேனும் ஒன்று நம்ம செய்யும்போதும் நம்ம ஒரு சில பேர் வந்து கனவு கண்டிருப்பாங்க. சின்ன வயசுல இல்லை எப்பயாவது ஒரு தடவை கனவு கண்டு அந்த கனவில் அது நடந்திருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ அது நிஜத்திலே நடக்கும்போது ஒரு சில பேருக்கு தோணும், இது நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படிங்கிறது தோணும். அதாவது ஒரு கற்பனைகள் பண்ணும்போது அது கனவாக மாறும். ஏன்னா ஆள் மனசுக்குள்ளே நமக்கு என்ன இருக்கோ அதுதான் கனவாக மாறும். அப்படி அந்த கனவுகள் வந்து நிஜமாகவே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் எப்போதுமே கற்பனைக்கும் கனவுக்கும் நிறைய சக்தி இருக்குது. எல்லா கனவும் பழிக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது, எல்லா கற்பனையும் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுடைய கற்பனைகள் ஒரு சில கற்பனைகள் ஆழமாக போகும்போது அது நடந்துடும். அதே போல் நம்ம வந்து கனவுகள் பார்த்திங்கன்னா நமக்கு ஆள் மனசுக்குள்ளே என்ன ஆசைகள் இருக்கோ அதுதான் நமக்கு கனவு மூலமாக வரும். ஒரு சில கனவுகள் அது பழிக்க செய்யும். அது எப்பயோ நமக்கு இது நடந்த மாதிரி ஃபீல் இருக்கே, நமக்கு இது அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்படி தோணும்போது அது நிச்சயமாக அந்த கனவு வந்து பழிக்கும். ஒரு சில கனவுகள் பழிக்கும், கற்பனைகள் வந்து ஜெயிக்கும், வெற்றியை கொடுக்கும். நம்ம ஏதேனும் ஒரு பொருள் வாங்கணும், இப்போ காரே வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த காரில் போகிற மாதிரி இல்லை காரில் போய்ட்டு இந்த இடத்துல நிற்கிற மாதிரி போயிட்டு நீங்கள் கற்பனை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கார் சீக்கிரமாக வந்துடும் உங்களுக்கு. அதே போல் பைக்கு ட்ரைவ் பண்ணுற மாதிரி இல்லை ஸ்கூட்டி வாங்குற மாதிரி ஏதாவது ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும். அது நடந்துடும். நீங்கள் என்னென்ன கற்பனை பண்ணுறீங்களோ அது அத்தனையுமே நடக்கும். உடனே இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் ஆகும் அந்த கற்பனைகள் நமக்கு நடப்பதற்கு. அதே போல் நமக்கு இறை பக்தியும் நமக்கு வந்து உதவியாக இருக்கும். வராகியம்மனுடைய அருளோடு எல்லோருக்குமே ஒவ்வொரு வேண்டுதலும் நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா, எல்லா வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையுடன் இருங்க. சொந்த வீட்டிற்காக நீங்கள் வழிபாடு செய்யலாம், இல்லை கடன் பிரச்சனை இருக்குது அதற்காகவும் நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம். முழு மனதோடு பிரார்த்தனை பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். காலை செவ்வாய் ஹோரை வந்து காலை 6 to 7 இந்த நேரத்துலையும் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களால் வந்து பூஜை பண்ண முடியல அப்படின்னா கூட மானசீகமாக வழிபாடு செய்யுங்க. அதாவது மனசுக்குள்ளே வராகியம்மனுடைய நாமத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வராகியம்மனை மனசுக்குள்ளே எனக்கு இந்த வேண்டுதல் நடக்கணும் தாய் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அதற்கு வேல்யூ இருக்குது, நடக்கும். மானசீக வழிபாடு 100% வெற்றியை கொடுக்கும். எப்படி நம்ம விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்கிற பலன் கிடைக்குதோ அதை விட 2 மடங்கு மானசீக வழிபாட்டுக்கும் கிடைக்கும். அதனால் வந்து வழிபாடு செய்ய முடியல அப்படின்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாமல் மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ பஞ்சமி திதி பார்த்திங்கன்னா சாயங்காலம் 4 மணி வரை இருக்குன்னு நினைக்கிறேன். 3 to 4 மணி வரை இருக்குது. இப்போ காலையில் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா சாயங்காலம் கூட நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. முழு நம்பிக்கையுடன் இருங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.